نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد وقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويخرون للأذقان يبكون ويزيدهم خشوعا. وقال أيضا: قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يلج النار رجل بكى من خشية الله حتى يعود اللبن في الضرع ولا يجتمع غبار في سبيل الله ودخان جهنم. رواه الترمذي أو كما قاله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலம் அனைத்தையும் அழகாக படைத்து அற்புதமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயனாகிய அந்த அல்லாஹுக்கே சொந்தமாகும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைப்பதை அற்றவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். ஃபஆலுல் லிமா யுரீத், நாடியதையெல்லாம் செய்யக்கூடியவன், வணக்கத்துக்கு தகுதியானவன், அந்த நாயினை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக சாட்சி கூறுகின்றேன். மேலும் ஸலவாத்தும் ஸலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் செழிப்போடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக சாந்தி நிறைந்ததாக இருக்கின்றதோ அவைகளை அவ்வழியில் அறிமுகம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசிகள் மீதிலும் அதிலும் சய்யிதுல் அவ்வலீன் வல் ஆகிரீன் முன்னோர்கள் பின்னோர்களின் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அன்போடு எடுத்து நடந்த உத்தம தோழர்கள், அவர்களை தேர்ந்த தாபியங்கள், அன்னவர்களை தேர்ந்த தபா தாபியங்கள், சாலிஹீன்கள், அல்லாஹை நம்பி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது வென்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் அன்புக்குரிய நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிபர் நண்பர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனது பூமியில் வாழும் காலமெல்லாம் எமது ஈருலக ஈடேற்றத்திற்காக, நல்வாழ்வுக்காக, வாழ்க்கையில் எவைகளையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்பதாக கட்டளையாக படைத்திருக்கின்றான். அவைகளை வாழ்க்கையின் சகல சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும், எவைகளை மேற்கொள்வதனால் எமது ஈருலக வாழ்வும் பேரழிவையும் இழிவையும் சந்திக்க வேண்டும் என்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றோம். அத்தகைய விளக்கல்களிலிருந்து முற்றாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியாக ஆரம்பமாக அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நட்போதனை செய்து கொள்கிறேன். செயல்படுத்தக்கூடிய நான் இதயத்தையும் நட்பாக்கியத்தையும் கிருபையுள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ்வின் அன்புக்குரிய நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிப நண்பர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவருடைய அருளின் காரணமாக அருமையான நல்ல பல சந்தர்ப்பங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கின்றான். இது அவருடைய தனிப்பெரும் விசேஷ ஏற்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய விசேஷ ஏற்பாட்டில் ஒன்றுதான் இந்த ரமலானுடைய மாதத்தை அருள் நிறைந்த ஒரு மாதமாக, எமது அசிங்கங்களை எல்லாம் அகற்றிவிட்டு நாம் அத்தனை பேர்களும் அழகானவர்களாகவும் அல்லாஹுடைய அன்புக்குரியவர்களாகவும் ஆக வேண்டும் என்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் ரமலானை தந்திருக்கின்றான். கணிதக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ரமலானுடைய ஆரம்ப நாள் முதல் இறுதி நாள் வரைக்கும், இறுதி நிமிடம் வரைக்கும் அத்தனையும் அருள் நிறைந்த அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய நெருக்கத்தையும் அடைந்து கொள்வதற்கான அருமையான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் உண்டாக்கி வைத்திருக்கின்றான். சங்கைக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அடியார்கள் தவறுகள் பிழைகள் செய்யக்கூடியவர்கள் என்பதை படைத்தவனுக்கு அறியாமல் தெரியாமல் இல்லை, தெரிந்ததனால்தான் அல்லாஹ் அடியார்களோடு இறக்கப்பட்டு அல்லாஹ் இப்படியான நல்ல சந்தர்ப்பங்களை கொடுத்து அல்லாஹ் அந்த அடியான் அல்லாஹுடைய நேசனாக, அந்த பாவி படைத்தவனுக்கு முன்பதாக என்றைக்கும் பாவியாக இருக்கக்கூடாது, பரிசுத்தமுள்ளவனாக ஆகிவிட வேண்டும் என்பதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில் தான் அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய ஆரம்ப கட்டங்களில் இருந்து சகோதரர்களே விசேஷமாக அந்த முதல் பத்தில் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்கும்படியாகவும், நடுவழியில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கும்படியாகவும், இறுதியில் நரக விடுதலை பெற்று உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியான சந்தர்ப்பமாக அல்லாஹ் விசேஷ ஏற்பாடுகளாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கின்றான். நபி அவர்களை தெளிவாக எமக்கு சொல்லித் தந்தார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாமும் அந்த இறுதி கட்டத்தில் அந்த மாதத்தினுடைய இறுதி நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி கட்டத்தில் கடைசி பத்தில் நாம் அத்தனை பேர்களும் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை தான் அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்தது என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சோழி ரமதானில் மாத்திரம் கேட்கக்கூடிய வார்த்தை அல்ல, என்னாலும் விசேஷமாக ரமதானில் கேட்டுக்கொள்ளவும். அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகையாகிய ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவார்கள், மக்ரிபுடைய தொழுகையை தொழுவார்கள். காலையுடைய அதிகாலை தொழுகையை தொழுதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார். 7 முறை அல்லாஹ்விடத்தில் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றார்கள். இரவு ஆரம்பமாகின்றது, இரவுடைய ஆரம்பம் மக்ரிபுடைய நேரம். எனவே அங்கே நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார். காலமெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றார்கள். சங்கைக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, விசேஷமாக ரமதானுடைய மாதத்தில் கடைசி பத்திரிகை அதாவது நரக விடுதலைக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், யாரா நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்தது, விடுதலை அளித்து விடு. சோழரை நரகத்திலிருந்து விடுதலை அளித்து விடும் என்பதாக விசேஷமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கும்படி நபி அவர்கள் எமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் அது நரக நெருப்பு சாதாரணமானதா? சோழர்களை வேடிக்கையானதா? இதுக்காக எத்தனை முறை இதன் நாவுகளில் அந்த நெருப்பிலிருந்து பாதுகாப்புக்கான முயற்சிகள் நடந்தது. அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியான ஏற்பாடுகளை நாம் செய்திருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை ரிவாயத் செய்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சோழர்களே 1000 வருடங்களாக அந்த நரகம் எரிக்கப்படுகின்றது. ஊகித அலன் நாரி அல்ஃப சனா, 1000 வருடங்களாக அந்த நரகம் எரிக்கப்படுகின்றது. ஹத்தா இஹ்மர்ரத், அந்த நரகம் சிவந்து செந்தரமாக காட்சியளிக்கின்றது. சும்மா ஊகித அல்ஃப சனா, மீண்டும் 1000 வருடங்கள் எரிக்கப்படுகின்றது. ஹத்தா இப்யல்லத், அது வெண்ணிறமாக அந்த நரகம் காட்சியளிக்கப்படுகின்றது. 2000 வருடங்கள் எரிக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் சும்மா ஊகித அலைஹா அல்ஃப சனா, மீண்டும் 1000 வருடங்கள் எரிக்கப்படுகின்றது. 3000 வருடங்கள் அந்த நரகம் எரிக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹத்தா இஸ்வத்தத், அது கருப்பு நிறமாக ஆகிவிடுகின்ற வரைக்கும். ஃபஹிய சௌதாஉன் முظلمة, அது இருள் சூழ்ந்த கருப்பாக அது காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. 3000 வருடங்களாக அந்த நரகம் எரிக்கப்படுகின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, திருமதியிலே பதிவு செய்யப்படுகின்றது. ஒரு சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் ரஅய்தும் மா ரஅய்து லரஹைத்தும் கலீலன் வ லபகீதும் கஸீரா. நான் கண்டதை நீங்கள் கண்டிருப்பீர்களாக இருந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், நிறைய அழுவீர்கள் என்பதாக சொன்னார்கள். வமா ரஅய்து யா ரசூலல்லாஹ், எதை கண்டீர்கள் நபியே நாயகமே? ரஅய்துல் ஜன்னத வன் நார், நான் சுவர்க்கத்தையும் கண்டேன், நரகத்தையும் கண்டேன் என்பதாக சொன்னார்கள். அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அனஸ் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் பதிவு செய்யப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பயங்கரமான சத்தத்தை கேட்டார்கள். ஜிப்ரீல் கேட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ஹாதா ஸௌத் யா ஜிப்ரீல், இது என்ன சத்தம் ஜிப்ரீல்? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி ஸஹ்ரா ஹவ்வத் மின் ஷஃபீர் ஜஹன்னம் முந்து 70 ஆமன். சொன்னார்கள், இது நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து ஒரு கல் போடப்பட்டது நரகத்தை நோக்கி. அந்த கல் அதனுடைய அடித்தளத்தை சென்று அடைவதற்காக 70,000 வருடங்களாகிவிட்டது. அதனுடைய இறுதி எல்லையை போய் சேர்ந்த சமயத்தில் வெளிப்பட்ட சத்தம் தான் அது. எனவே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹப்பல்லாஹு அன் யுஸ்மிஅக ஸௌதஹா, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு விரும்பினான் உங்களுக்கு அவருடைய சத்தத்தை கேட்க வைக்க வேண்டும் என்பதாக. சகோதரர்களே, பெரியார்களே, 70,000 வருடங்களுக்கு முன்பதாக போடப்பட்ட சகோதரர்களே, பெரியார்களே, அந்த கல்லுடைய சத்தம் தான் அது. 70 வருடங்களுக்கு முன்பதாக போடப்பட்ட சட்டத்தை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகைத்து விட்டார்கள். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நிகழ்வுக்கு பிறகு சகோதரர்களே, பெரியார்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் நிறைய சிரித்ததை காணவே இல்லை. வாய் நிறைய சிரிக்கக்கூடிய காட்சி நபி அவர்களிடத்திலிருந்து காணப்படவில்லை என்பதாக எடுத்து காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் விசேஷமாக ரமலானுடைய காலத்தை தரப்பட்டுள்ளது. கண்ணியமான பெரியார்களே, ஏனைய காலத்திலும் அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை பற்றி உலகத்திலே எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனின் மூலமாகவும் சொல்லப்பட்டுள்ளது, நபி அவருடைய ஹதீஸின் மூலமாகவும் சொல்லப்பட்டுள்ளது. விசேஷமாக ரமலான் கிடைத்து அதிலிருந்து தன்னை இப்படி பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு விசேஷ கட்டங்களாகத்தான் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் இரவையும் பகலையும் நரக விடுதலைக்காக உங்களுடைய ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். கியாமத்துடைய நாளையிலே நரகத்தை பற்றி நபி அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக எத்தனை இடத்தில் தெளிவாகவே சொல்லிவிட்டான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லதீனஹும் ஃபீ ஹௌதி யல்அபூன், அல்லதீனஹும் ஃபீ ஹௌதிஹிம் யல்அபூன், அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள், விளையாட்டிலே மூழ்கி கொண்டிருக்கின்றார்களா? அல்லாஹ் கேட்கிறான், யௌம யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆ, அவர்கள் ஒரே தள்ளுதலாக நரகத்தில் தள்ளப்படுவார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் இன்னொரு சொல்றான், وقال الذين في النار لخزنة جهنم ادعوا ربكم يخفف عنا يوما من العذاب. அங்கே நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நரகத்திலிருந்து சொல்லுவார்கள், நரகத்தினுடைய பொறுப்பாளர் மாலிகளை சாத்தை பார்த்து சொல்லுவார்கள், உன் ரப்பிடத்தில் உதுஉ ரப்பக்கும், உன் ரப்பிடத்திலே கொஞ்சம் கேளுங்கள், யுகஃபிஃப் அன்னா யௌமன் மினல் அஸாப், ஒரே ஒரு நாளைக்கு இந்த அஸாபிலிருந்து லேசை தரும்படியாக கேட்டுக்கொள்ளுங்களேன், ஒரு நாள் அல்லாஹ் எனக்கு லேசப்படுத்தும்படியாக அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதாக நரகத்தினுடைய பொறுப்பாளர் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்வார்கள். வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கிறான், அங்கே அவர்கள் சோர்களே கதறுவார்கள், வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைர அல்லதி குன்னா நஅமல். யா அல்லாஹ், எந்த கேடுகெட்ட வேலைகளை செய்து கொண்டிருந்தோமோ, எந்த உனக்கு விருப்பம் இல்லாத உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருந்தோமோ அவைகளை நாங்கள் அந்த செயல்களை நாங்கள் செய்யவே மாட்டோம். யா அல்லாஹ், அந்த செயல்களை நாங்கள் செய்ய மாட்டோம். கைர அல்லதி குன்னா நஅமல், நாங்கள் எந்த கேடுகெட்ட வேலைகளை செய்தோமோ அந்த காரியங்களை செய்ய மாட்டோம், நாங்கள் சாலிஹானதை மட்டும் செய்வோம். யா அல்லாஹ், இதிலிருந்து எங்களை வெளியாக்கி விடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் கதறுவார்கள். அல்லாஹ் கேட்பான், அவனும் நஅம்மிருக்கும் மா யததக்கரு மன் ததக்கர் வஜாஅகுமுன் நதீர், அவனும் நஅம்மிருக்கும் மா யததக்கர் மன் ததக்கர். நல்லுணர்வு பெறக்கூடியவர்களுக்கு நல்ல உணர்வுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய காலத்தை ஆயுளை நாங்கள் கொடுக்கவில்லையா? சோர்களே, 50-60 வருடங்கள் போதாதா? உங்களுக்கு அறிவுகள் தெளிவுகள் கிடைக்கவில்லையா? அதை பற்றி சிந்திப்பதற்கான தெளிவான சிந்தனையை தரவில்லையா? அதற்கான காலங்களை உங்களுக்கு உண்டாக்கி தரவில்லையா? அவனும் நஅம்மிருக்கும் மா யததக்கரு மன் ததக்கர ஃபீ. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ஆயுள் காலங்களை உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உண்டாக்கி தரவில்லையா என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லிவிட்டு சொல்லுவான், வஜாஅகுமுன் நதீர். அது மாத்திரமல்ல, எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களும் உங்களிடத்தில் எச்சரிக்கை செய்தார்கள் தானே. நபிமார்கள் வந்து சொல்லவில்லையா? குர்ஆன் உங்களோட பேசவில்லையா? அல்லாஹ் சொல்லுவான், ஃபதூகு ஃபமா லில்-ஸாலிமீன மின் நஸீர், சுவைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். ஃபமா லில்-ஸாலிமீன மின் நஸீர், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ் என்னை உங்களையும் எல்லா முஸ்லிம்களையும் நரகத்தில் போட்டு பாதுகாப்பானா. சோர்களே, படைச்ச காலிக் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனின் மூலமாக என்னோடும் உங்களோடும் எல்லா முஸ்லிமானவர்களோடும் எல்லா மனித கோடிகளோடும் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கின்றான். எனவே நான் சோர்களே, பெரியார்களே, இந்த புனிதமான ரமலானில் கடைசி காலங்களில் கடைசி நேரங்களில் அந்த ரமலானில் முழுமையாக பாவ மன்னிப்பு பெற்று நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் இரக்கமுள்ளவர். எனவே நான் சோர்களே, பெரியார்களே, பாவங்களை எல்லாம் கழுகி எம்மை சுத்தமாக்கி நரகத்துக்குரிய நெருப்புக்கு தகுதியாகக்கூடிய உடம்பாக அந்த உடம்பு ஆகிவிடாமல் அதனை சகோதரர்களே, பெரியார்களே, கழுகி சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலான் வந்ததன் பின்பு இந்த ரமலானிலும் இந்த உடம்பு சகோதரர்களே கழுகி சுத்தப்படுத்தப்படாமல் பாவ சுமைகளை சுமந்த நிலைமை, அசிங்கங்களை சுமந்த நிலைமை, பாவத்தை சுமந்த நிலைமை நரக நெருப்புக்கு தகுதியானதாக ஆக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு முன்பதாக கழுவி சுத்தப்படுத்த வேண்டும். சோர்களே, அல்லாஹ் எவ்வளவு தூரம் இரக்கமானவன். சோர்களே, அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், எப்படி உடம்பை சுத்தப்படுத்துவது, எப்படி கழுகுவது. சோர்களே, கழுகுவதற்கான ஆயுதம் என்ன, அதுக்கான கெமிக்கல் என்ன? ஆடையை கழுவுவதற்காக, அதை சுத்தப்படுத்துவதற்காக ஏராளமான பொருட்கள்.
இடத்தை சுத்தப்படுத்துவதற்காக எத்தனையோ ஏராளமான பொருட்கள், இப்படியாக ஒவ்வொன்றையும் சுத்தப்படுத்துவதற்கு எத்தனையோ கெமிக்கல்களும் பொருட்களும் தாராளமாக இருக்கின்றது. சகோதரர்களே, எம்மை கழுகி சுத்தப்படுத்துவதற்கான கெமிக்கலாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு செலவழிக்க தேவையில்லை. சகோதரர்களே, எமது உடம்பிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த கெமிக்கலை உருவாக்கி தந்திருக்கின்றான். அதனை நாம் நீங்களும் பாவிப்போமாக இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நிச்சயமாக எம்மை சுத்தப்படுத்தி விடுவான் என்ற ஹதீஸை திர்மிதியிலே பதிவு செய்யப்படுகின்றது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யலிஜுன் நார ரஜுல், ஒரு மனிதன் ஒரு நாள் நரகத்தில் நுழையவே மாட்டான். லா யலிஜுன் நார ரஜுல், ஒரு மனிதன் நரகத்தில் நுழையவே மாட்டான். எப்படிப்பட்ட மனிதன்? பகா மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுதவன் இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து, அகிலத்தினுடைய ரப்பை பயந்து, 7 வானம் 7 பூமிகளுடைய ரப்பை பயந்து, இந்த உடலுக்கும் உயிருக்கும் சொந்தக்காரன் எந்த நாயனோ அந்த நாயனை பயந்து, இந்த பூமிக்கு மேலால் அவனுக்கு துரோகம் செய்தோம், அந்த பூமிக்கு மேலால் இருந்து கொண்டு எல்லா நியமத்தை அனுபவிச்சு கொண்டு நாயனுக்கு துரோகம் செய்தோம் அல்லவா? இதையெல்லாம் நான் நினைத்து சகோதரர்களே, நான் இப்படிப்பட்ட துரோகியாக இருக்கின்றேனே நினைத்து சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து அழுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பகா மின் ஹஷ்யத்தில்லாஹ், ஏதேதோ அழுகின்றோம் அல்லவா? ஏதோ வியாபாரத்தில் கொஞ்சம் நஷ்டம் வந்து விட்டது என்பதாக அழுகின்றோம். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லது யாரோ ஏதோ எமக்கு மனசு நோக பேசிவிட்டார் என்பதற்காக பல நாட்களாக அழுகின்றோம். சகோதரர்களே, பெரியார்களே, ஏதேதோ நடந்து விட்டது என்பதற்காக எத்தனையோ நாட்கள் உள்ளங்கள் சகோதரர்களை கதறுகின்றது. ஆனால் படைச்சரப்புக்கு நான் இத்தனை வருடங்களாக துரோகம் செய்து விட்டோமே என நினைத்து அல்லாஹ்வை அழக்கூடிய கண்களாக மாற வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யலிஜுன் நார ரஜுலுன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுத கண்கள் ஒரு நாளும் நரகத்தில் நுழையவே மாட்டாது. சொன்னார்கள், எதுவரைக்கும் என்றால் ஹத்தா யஊதல் லபனு ஃபில் தர், ஆற்றிலே வாட்டிலே பால் கறந்து விட்டால் கறக்கப்பட்ட பாலை மீண்டும் அதனுடைய மடுவுக்குள் திரும்ப செலுத்தப்பட முடியாது. கறக்கப்பட்ட பாலை மீண்டும் அதனுடைய மடுவிலே செலுத்தப்பட முடியாது. இதே போன்று சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் கண்கள் கண்ணீரை கொட்டுமாக இருந்தால் ஒரு நாளும் அந்த நரக நெருப்புக்குள் அந்த அடியான் நுழைவிக்கப்பட மாட்டான் என்பதாக நபி அவர்கள் உதாரணத்தை சொல்லி உலக மக்களுக்கு உணர்த்துகின்றார்கள். அன்புக்குரிய பெரியார்களே, சோழர்களே, ஆக கழுவுவதற்கான கெமிக்கலையும் அல்லாஹ் எம்மடை தந்திருக்கின்றார். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் செய்த துரோகத்துக்காக இத்தனை நாள், எத்தனை இரவுகள், எத்தனை பகல்கள், எத்தனை தனிமையில், என்னென்ன விடயங்களை, எந்தெந்த இடங்களில் எப்படியெல்லாம் நான் செய்து விட்டேன் என்பதாக தனிமையில் உட்கார்ந்து சகோதரர்களே, அது யாராக இருக்கட்டும், முதலாளியாக இருக்கட்டும், தொழிலாளியாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், படைத்தவனுக்கு உண்மையாக அத்தனைவர்களும் அடிமைகள், படைத்தவனுடைய பூமியில் சகலர்களும் அடிமைகள். அந்த எஜமானனை நினைத்து, அந்த எஜமானனுக்கு செய்த தவறுகளை நினைத்து அழுவது சகோதரர்களே, எம்மை சுத்தப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமாக இருக்கின்றது. சகோதரர்களே, அது வெறும் ரமலானுடைய காலம் மட்டும்தான் என்பதில்லை. எல்லா காலத்திலும் எம்மை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நாளாந்தம் அழுக்குகள் பட்டுக் கொண்டிருக்கின்றதா? நாளாந்தம் கழுகி சுத்தப்படுத்துகின்றோம். ஏன் புத்திசாலியாக இருந்தால் நாற்றங்கள் வீச ஆரம்பித்து விடும், கழுகாமல் இருந்து விட்டார். சகோதரர்களே, இந்த மேனிகளுடைய அடுக்குகளை கழுவுவதற்காக வேண்டி முயற்சிகள் ஏராளம் நடக்கின்றது சகோதரர்களே. ஆனால் எம்மை கழுவி சுத்தப்படுத்துவதற்காக உள்ளத்தை சுத்தப்படுத்தி உறுப்புகளை வெளிரங்கத்தில் சுத்தப்படுத்துகின்றோம். சகோதரர்களை சுத்தப்படுத்தி தானே நாங்கள் அழகாக காட்சியளிக்கின்றோம். நானும் நீங்களும் சகோதரர்களே, இப்ப ரமலானுடைய காலம் முடிகின்றது, பெருநாள் கொண்டாட போகின்றோம். பெருநாள் கொண்டாடுவதற்காக புதிய ஆடைகளை வாங்கி புதிய ஆடைகளை உடுத்தி அழகு பார்க்க போகின்றோம். சகோதரர்களே, பெரியார்களே, இதில் யாரும் மாற்று கருத்து கிடையாது. பெருநாள் வந்து விட்டால் அத்தனை சகோதர சகோதரிகள் புதிய ஆடைகள் தைக்கின்றோம், அணிகின்றோம். அன்புக்குரிய பெரியார்களே, நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். புதிய ஆடை அணிவதற்கு நான் தகுதியா? புதிய ஆடை அணிவதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களா? நான் தகுதி ஆகிவிட்டேனா? அது எத்தனை ஆயிரங்களுடைய ரூபாய், ஆயிரங்கள் கொடுத்து வாங்கப்பட்ட பொருளாக இருக்கட்டும், ஆடையாக இருக்கட்டும், தகுதி ஆகிவிட்டோமா? முதலில் சகோதரர்களே, பெரியார்களே, யாராவது ஒரு தாய் தன்னுடைய குழந்தை நஜீசிலே புரண்டு கிடக்கின்றது, நாத்தம் வீசிக் கொண்டிருக்கின்றது சகோதரர்களே. ஆனால் அந்த தாய் அந்த குழந்தையை எடுத்து புதிய ஆடைகளை அணிவிக்கின்றார். இந்த தாயை யாராவது புத்திசாலி என்பதாக சொல்லுவோமா? முதலில் அந்த குழந்தையை கடுக்குங்கள், அசுத்தத்தையும் நஜீசுகளை அகற்றுங்கள். அகற்றுவதற்கு பின்பதாக அதுக்கு மனங்களை பூச, அதற்கு பிறகு ஆடை அணியுங்கள். இதுதான் சகோதரர்களின் நியாயமும் முறையும் புத்திசாலித்தனமும்.
இதே போன்று பெரியார்களே சகோதரர்களே, யாராவது பாதையில் செல்லக்கூடிய அழுக்கோடு இருக்கின்றான், நாத்தத்தோடு இருக்கின்றான், கடையில் அழகான ஆடை வாங்கி மேலால் அணிந்து கொள்கின்றான். மனிதா, நீ ஆரம்பத்தினுடைய ஆடைகளை கலட்டி உன்னுடைய மேனியை சுத்தப்படுத்தி அதுக்கு பிறகு நல்ல அழகான ஆடைகளை அணிந்து கொள். சகோதரர், இல்லாத பட்சத்தை என்ன சொல்லுவோம்? அவன் மூளையை கெட்டவன், அல்லது அவருடைய சிந்தனை பேதலித்தவர், அல்லது என்பது சாதாரண வார்த்தையில் சொல்வதாக பைத்தியகாரன் என்பதாக சொல்லுவோம். ஏன்? அவனுக்கு தெளிவில்லை. நாத்தத்தோடு மேலால் புதிய ஆடைகள் அணிந்து கொள்கின்றான். முதலில் கழுகி சுத்தப்படுத்த வேண்டும் அல்லவா? சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதம் வந்தது, தன்னை கழுகி விட்டோமா? தன்னை சுத்தப்படுத்தி விட்டோமா? ஒவ்வொருத்தரும் தனிமையில் உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, நான் இந்த புதிய ஆடை அணிவதற்கு தகுதிதானா? என்னுடைய அழுக்குகளையும் நஜீசுகளையும் கழுவி விட்டேனா? எனது 50 வருடத்தினுடைய நஜீசுகளை கழுவி விட்டேனா? 60 வருடத்துடைய அழுக்குகளை அகற்றி விட்டேனா? தனிமையில் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அதற்கு பிறகுதான் புதிய ஆடை அணிய வேண்டும். எம்மை கழுவி சுத்தப்படுத்துவதற்காகத்தான் ரமதானுடைய காலத்தை அல்லாஹ் தந்தான். ரமதானுடைய காலம் எம்மை கழுவுவதற்காக தரப்பட்ட காலம். கழுவுவதற்கான கெமிக்கலையும் அல்லாஹ் எம்மிலே அல்லாஹ் உண்டாக்கி தந்திருக்கின்றான். கழுகி இருந்தால் சகோதரர்களை புதிய ஆடை அணியத்தான் வேண்டும். அந்த கழுகி விட்டு நீங்கள் புதிய ஆடை அணிய வேண்டும் என்பதுதான் பிறநாளையிலே சகோதரர்களை. யாரும் கண்ணீரோடு இருக்கக்கூடாது, யாரும் பட்டினியோடும் பசியோடும் தாகத்தோடும் வாடக்கூடாது. பெருநாளுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பதை இஸ்லாம் ஹராமாக்கியுள்ளது. சகோதரர்களே, 30 நாள் நாங்கள் நோன்பு பிடிக்கின்றோம். ஆனால் பெருநாளுடைய தினத்திலும் நான் நோன்பு பிடிக்க போறேன் என்பதாக யாராவது ஒரு ஆபிது உட்பட்டு அல்லது பெரிய வழக்கசாலி அந்த தினத்திலே நோன்பு பிடிப்பாராக இருந்தால் அவர் செய்வது நோன்பல்ல, ஹராத்தை செய்கின்றார். பெருநாளுடைய தினத்தில் சகோதரர்களே, பெரியார்களே, அத்தனை அடியார்களும் நல்ல முறையில் உண்டு புசித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ரஹ்மானுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் அன்றைய தினத்தில் சதக்கத்துல் ஃபித்ராவை தன்னுடைய செலவுக்கு போக மீறி உள்ள பொருளை ஒவ்வொரு நபராக கணக்கிட்டு சோழரை ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள். ஏழைகள் அந்த தினத்தில் பசியோடு பட்டினியோடு வாழக்கூடாது. அன்று ஏழைகளும் ருசித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சதக்கத்துல் ஃபித்ராவை வாஜிபாக்கப்பட்டுள்ளது. ஆனால் சகோதரர்களே, பெரியார்களே, ஆனால் அப்படி இஸ்லாம் எம்மை அலங்கரிக்க பார்க்கின்றது. புதிய ஆடை அணியட்டும், நல்ல முறையில் உண்டு ருசித்து வாழட்டும். ஆனால் சகோதரர்களே, ஆடை அணிவதற்கு முன்பதாக தான் அணிவதற்கு தகுதியா என்பதாக முடிவு செய்ய வேண்டும். 50-60 வருடத்துடைய அழுக்குகளை அப்புறப்படுத்தி விட்டோமா சகோதரர்களே? இல்லை. ரமலான் மாதம் வந்தது, நிறையவே அல்லாஹ்விடத்தில் அழுதோம், தொழுதோம், ஏதேதோ நல்ல பல காரியங்களை எல்லாம் செய்தோம். ரமலான் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அதே நிலையில் இருப்போமாக இருந்தால் இவர் அல்லாஹ்வோடு விளையாடி கொண்டிருக்கால் முஸ்தஹசி, அல்லாஹ்வோடு பரிகாசம் செஞ்சு கொண்டிருக்கிறார். ரமலான் வாழ்ந்தால் இவர் அல்லாஹ்விடத்தில் ஏதோ அல்லாஹ்வுடைய நேசரை போல நடிக்கின்றார். ரமலான் முடிந்தது பிறகு மீண்டும் அவருடைய வட்டி, மீண்டும் அவர் தொழுகை இல்லாத பெரும் பாவி, மீண்டும் அவருடைய அசிங்கங்கள், அவருடைய ஏதேதோ தனிப்பட்ட செயல்கள். ரமலான் முடிகின்ற வரைக்குமா கழுகி சுத்தமாக்குவோம் சோழர்களே. 40 வருஷத்துடைய பாவங்களை கழுகி சுத்தப்படுத்துவோம். 60-70 வருஷத்துடைய பாவங்களை சுத்தப்படுத்துவோம். அதுக்கு பிறகு புதிய ஆடை அணிவோம் சோழர்களே. எனவே கணித்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உண்மையான தௌபாவுடைய வடிவத்தை அப்படித்தான் எடுத்து காண்பித்தார்கள். சகோதரர்களே, உண்மையாகவே நாம் தௌபா செய்வதனுடைய அர்த்தம் என்ன? உண்மையாகவே ரமலானின் நாடு நீங்களும் பரிசுத்தம் அடைந்து விட்டோம், தௌபாவை அடைந்து விட்டோம் என்றால் சகோதரர்களே, 2 விடயத்தை சிந்திக்க வேண்டும். ஒன்று, அந்த நபர் முடிய வேண்டும், அல்லது என்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவம் முடிய வேண்டும். அவர் அழிய வேண்டும், அல்லது அவரிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் முற்றாக அகன்று அழிக்கப்பட வேண்டும். 2 ஒன்று நடக்க வேண்டும் சோழர்களே. சில பாவங்கள் இருக்கின்றது, ஆளே அழிந்து போவார். சில பாவங்கள் இருக்கின்றது, அவற்றில் இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் முற்றாக அழிக்கப்பட வேண்டும். சோழர்களே, நபியுடைய காலத்தில் நடந்த வரலாற்று செய்தியில் தமக்கு பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. காமிதியா வர்க்கத்தை செய்த ஒரு பெண் வருகின்றார், திருமணம் செய்த ஒரு பெண். அந்த பெண் வந்து சொல்வதால் யார சொல்லலாம்? தவறாக நடந்து விட்டேன், தவறாக நடந்து விட்டு யார சொல்லலாம். அப்படியாக இருந்தால் அதுக்கான பரிகாரம் என்ன? கல் எரிந்து கொல்லப்பட வேண்டும், ஆடை அழிக்கப்பட வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த மார்க்கம் அல்ல, அவருடைய சொந்த தீன் அல்ல, இது அல்லாஹ்வுடைய ஷரியத். இது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பூமிக்கு மேலால் அனுப்பப்பட்ட, அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை உலகத்துக்கு உணர்த்துவதற்காக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். எனவே இரக்கம் காட்ட முடியாது, அல்லாஹ்வுடைய சட்டம் அதுதான். சகோதரர்களே, பெரியார்களே,
இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெண் வந்து வேண்டிக் கொள்கின்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டும், ஆனால் தாயை உடைய கற்பத்தில் சிசுவாக இருக்கக்கூடிய குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா. அந்த தாய் சென்று விடுகின்றார். சென்றதற்கு பிறகு சுமார் 8-10 மாதங்கள் கழிகின்றது. பிறகு அந்த தாய் இது 8-10 மாதங்கள் கழிந்து விட்டது, எப்படியோ சமாளித்துக் கொள்வோம், இது அழிந்து போன கதையாக போய்விட்டது, இது பழைய கதையாக மாறிவிட்டது, இதை யாரும் சிந்திக்க மாட்டார்கள், விட்டு விடுவோம். அப்படி சிந்திக்கவில்லை சகோதரர்களே. அவருடைய உள்ளம் உணர்த்தி கொண்டே இருக்கின்றது, நான் இப்படிப்பட்ட பாவியாக ஆயிட்டேன், என்னை கழுக வேண்டுமே, என்னை கழுக வேண்டுமே. சகோதரர்களே, பிரியார்களே, குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு அந்த தாய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்கின்றார். அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சொன்னார்கள், இப்பொழுதுதான் பாடக குழந்தையாக இருக்கின்றது. ஹவுலைனி காமிலைன் 2 வருடங்கள் பாடூட்டுவது என்பது குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடு. அதனால் அந்த குழந்தைக்கு பாடூட்டப்படக்கூடிய காலங்களை பூர்த்தி செய்து விட்டுவார்கள். தாய் திரும்ப சென்று விடுகின்றார். சகோதரர்களே, பெரியார்களே, சென்றதன் பின்பு 2 வருடங்கள் கழித்து ஆக மொத்தம் 3 வருடங்கள் பழைய கதையாக மாறிவிடுகின்றது. இல்லை, இதுதான் எம்மை விட்டு மறந்து போன செய்தியாகிவிட்டது, விட்டு விடுவோம் என்பதாக சிந்திக்கவில்லை. என்றாலும் அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எனக்கு தௌபா வேண்டுமே. சகோதரர்களே, எந்த அளவுக்கு எழுதுகின்றார்கள் என்றால், ஃபி யதிஹா கிஸ்ரத்து மினல் ஹுபுஸ், ஃபி யதி திஃப்லி கிஸ்ரத்து மினல் ஹுபுஸ். அந்த குழந்தையுடைய கையில ஒரு ரொட்டி துண்டை கையில கொடுக்கப்படுகின்றது. அந்த குழந்தை கையில ரொட்டி துண்டை சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் நம்பிடத்திலே கொண்டு முற்படுத்தப்படுகின்றது. அந்த குழந்தை யார சொல்லா, இந்த குழந்தை நான் பெற்றெடுத்து இப்பொழுது அந்த குழந்தை பால்குடி பருவங்கள் மறந்து இப்பொழுது ரொட்டி சாப்பிடக்கூடிய தருணத்தில் அந்த குழந்தை எத்திவிட்டது. நபியே நாயகமே, என்னுடைய தௌபாவை தந்தரது, எனக்கான தௌபாவை ஏற்பாடு செய்ய யார சொல்லுவார். சகோதரர்களே, நபி அவர்களுக்கு அங்கே இறக்க காட்ட முடியாது. குழந்தையை இன்னொரு இடத்தில் கொடுக்கப்படுகின்றது, கல்லெறியப்படுகின்றது. அந்த தாய் இறையடி சேர்க்கின்றார். ஒன்று ஆள் முடிய வேண்டும் சகோதரர்கள், இந்த பாவத்துக்கான தௌபாவாக இருந்தார். ஒன்று ஆளே அழிய வேண்டும், அல்லது அவற்றை உள்ள பாவங்கள் ஒழிய வேண்டும். இதுதான் தௌபா சகோதரர்கள். கணித்துக்குரிய பிரியார்களே சகோதரர்களே, ஒரு சாவிரதி எல்லாம் சொன்னார்கள், ஒரு மோசமான நடத்தி உள்ள ஒரு பெண்ணுடைய ரத்தம் அல்லவா மேனில் பட்டு விடுகின்றது, அசிங்கமாக கருதினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தாய்க்கு கொடுக்கப்பட்ட தௌபா இருக்கின்றது. இந்த மதீனாவில் 70 நபர்களுக்கு பங்கீடு செய்யப்பட்டாலும் 70 நபர்களுக்கு பரிபூர்ணமான தௌபாவை கொடுத்து விடுவான். அப்படியான பரிசுத்தத்தை அந்த தாய் அடைந்து விட்டாள் என்ற சுப செய்தியையும் அந்த தாய்க்காக சொன்னார்கள். சகோதரர்களே, இப்படியான பாவமா அவர் அழித்து விட வேண்டுமா? அளவுக்கு அவருடைய உள்ளம் உணர்த்துகின்றது, துடிக்கின்றது. இறுதியாக தன்னை அழித்தே தௌபாவை பெற்றுக் கொள்கின்றார். சகோதரர்களை, வட்டி எடுக்கக்கூடியவனாக இருந்தார். தொழுகையை, பரதான தொழுகையை தொழாத ஒரு முஸ்லிமாக இருந்தார். சிலர்கள் நினைக்கின்ற ஒரு தொழுகையை விடுவது என்பது சிறிய பாவம் என்பதால் பெரும் பாவம். சகோதரர்களை, மது அருந்துகின்றார் அல்லது போதையை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். எத்தனையோ விதவிதமான போதைகள். சகோதரர்களே, அங்கே தன்னை அழித்துக் கொண்டு தௌபாவை தேடுகின்றார்களே. ரமதானின் மூலமாக இந்த பாவத்தை தன்னிலிருந்து முற்றாக அழித்துவிட்டு பாவம் அவர் தௌபா செய்ய வேண்டும். சகோதரர்களே, இதுக்கு பிறகு அந்த தாய் திரும்ப உலகத்துக்கு வருவாளா? இல்லை, அழிந்து போய்விட்டார், முடிந்து போய்விட்டார். இதே போல ரமதானுக்கு பிறகு தொழுகையை விட மாட்டேன் என்பதாக தௌபா செய்தவர் தொழுகையை விடுவாரா? விடக்கூடாது சகோதரர்களே. நான் போதையில் ஈடுபட மாட்டேன் என்பதாக தௌபா செய்தவர் கபருக்கு போற வரைக்கும் இதற்கு பிறகு அவர் தௌபா செய்வார். மது அருந்துவாரா அல்லது போதையில் ஈடுபடுவாரா? ஒரு நாளும் கபரு செல்கின்ற வரைக்கும் அவர்கள் போதையுடைய பழக்கம் வரவே கூடாது சகோதரர்களே. அதான் தௌபா. அவர் ரமதானிலே தௌபா செய்திருக்கிறார். என்ன அர்த்தம்? கடந்த காலம் எல்லாம் இப்படி இருந்தார், ஆனால் ரமதானில் தௌபா செய்து விட்டார். கபர் போற வரைக்கும் சகோதரர்களை இவற்றில் போதையை காண முடியாது. இது போன்ற எத்தனை விதமான வட்டியில் காலம் கழித்துக் கொண்டிருந்தார், ஆனால் ரமதானில் தௌபா செய்து விட்டார். கபர் செல்லுகின்ற வரைக்கும் அவரிடத்தில் அந்த பாவம் தொலைந்து போக வேண்டும், இல்லாமல் போக வேண்டும். அப்படியாக இருந்தால் இவர் தௌபா செய்திருக்கிறார். இல்லை என்றால் இவர் வேடிக்கையை காட்டிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு முன்பதாக நடித்துக் கொண்டிருக்கின்றார். கல் முஸ்தாக செய்வார், நடித்துக் கொண்டிருக்கிறார். எனவே கணித்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் அவனுடைய கிருபையினால் எமக்கெல்லாம் அருமையான ரமதானை தந்து எம்மை கழுகி தௌபா செய்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்புக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அல்லாஹ் சன்மானமாக அந்த ரமதானை தந்தான். அந்த ரமதானை அடைந்த நான் நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இப்படியான உண்மையான தௌபாவை அடைந்தோமா? உண்மையான முறையில் சகோதரர்களே, பெரியார்களே,
புதிய ஆடைகள் அணிவதற்கு தகுதியாகிவிட்டோமா என்பதாக சிந்தித்து தன்னுடைய பெருநாளை கொண்டாட கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருநாள் என்றால் எல்லோருக்கும் குதூகலம், எல்லோருக்கும் சந்தோஷம். சகோதரர்களே, பெரியார்களே, நாளைய தினம் அல்லாஹ்வுடைய அடியார்களாக எமக்கு ஈமானை சுமந்து நோன்பை நோற்று ஒரு மாத காலங்களாக பசியோடு தாகத்தோடு இருந்து சகோதரர் நல்ல பட அமல்கள் இரவு பகலாக செய்துவிட்டு நாளைய தினம் பெருநாளாக கொண்டாடுங்கள் என்பதாக ஷரியத் எமக்கு சொல்லித் தருகின்றது என்றால் சகோதரர்களே, அதை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். ஆனால் சகோதரர்களே, எமக்கு மட்டும் சிந்திக்க வேண்டும். எமக்கு மட்டுமல்ல பெருநாள், எமக்கு மட்டுமல்ல பெருநாள் நாளைய தினம். சகோதரர்களே, இந்த ஒரு மாத காலங்களாக விலங்கிடப்பட்டு கிடந்தாலே ஷைத்தான் லானத்துல்லாஹி அலைஹி சுல்சிலத்து ஷயாத்தீன் முத்தஃபகுன் அலைஹி ரிவாயத் புகாரிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்றது. சொர்க்க வாசல்கள் திறக்கப்பட்டு விடுகின்றது, நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகின்றது, ஷைத்தான் விலகிடப்பட்டு போய்விட்டான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்களே. அப்படி ஒரு மாத காலங்களாக கட்டப்பட்ட ஷைத்தானுக்கும் நாளைக்கு தான் பெருநாள், எமக்கும் பெருநாள் தான் சகோதரர்களே. ஒரு மாதத்துக்கு பிறகு அவனை உலகத்துக்கு விடுதலை கொடுக்கப்படுகின்றதா, அவனை அவிழ்த்து விடப்படுகின்றதா? இந்த ஒரு மாதத்தினுடைய அட்டகாசங்களை எல்லாம் சகோதரர்களை வேடிக்கையாக எம்மை வைத்து அவன் விளையாடுவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றான். பயப்பட வேண்டும் சகோதரர்களே. ஒரு நாளில் தன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கி விடாமல், பெருநாள் என்ற பெயரில் சகோதரர்களை சீரழித்து விடாமல், பாழடைய செய்து விடாமல், ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்களும் பெண்களும் சகலர்களும் தன்னை பாதுகாப்பாக சகோதரர்களே நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவன் சிலர்கள் நினைக்கின்றோம் பாவத்தின் மூலம் தான் பெருநாள் கொண்டாடுவது என்பதாக. பலர்கள் பெருநாளை கொண்டாடுவதே என்பது பாவத்தினால், அசிங்கத்தினால், அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்வதனால். இல்லை சகோதரர்களே, பிரியார்களே, அந்த தனங்கள் அல்லாஹ்விடத்தில் தக்பீரை கொண்டு அலங்கரிக்கப்பட வேண்டிய தினங்கள். சகோதரர்களே, தக்பீரை கொண்டு ஸய்யினு அஅயாதகும் பித்தக்பீர், தக்பீரை கொண்டு உங்களுடைய பெருநாட்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு உங்களுடைய பெருநாட்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அந்த புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாசத்தை நாம் இறுதி நாளில் இருந்த பொழுது யாம் சுத்தமாகி விட்டோமா என்பதாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். பெருநாள் கொண்டாடுவதற்கு தன்னை தகுதி உள்ளவர்களாக ஆக்க வேண்டும். இன்னும் காலம் முடியவில்லை சகோதரர்களே, நேரம் இருக்கின்றது. தௌபாவை அடைவதற்கும் நரகத்திலிருந்து விடுதலை அடைவதற்கும் நீண்ட காலங்கள் தேவை, ஒரு மாதம் தேவை அல்லது ஒரு வருடம் தேவை என்பது கிடையவே கிடையாது சகோதரர்களே. உண்மையாக ஒரு நிமிடம் போதும் தன்னை வாழ்க்கையுடைய திசையை திருப்புவதற்கு ஒரு நிமிடம் போதும் சகோதரர்களே. 100 கொலை செய்தவருடைய வரலாற்று செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? 100 கொலை செய்தவன் அந்த 100 கொலையை செய்து விட்டான். எங்கேயாவது தௌபா செய்தார், இத்தனை 1000 ரக்காத்துகள் தொழுதார், பள்ளிகளை கட்டுக் கொடுத்தார், ஏதேதோ உலகத்தை சாதிச்சு முடிச்சார் என்ற வரலாறு யாராவது சொன்னார்களா? இல்லை சகோதரர்களே. நான் வாழ்க்கையை உண்மையாக மாற்றிக்கொள்ள போறேன் என்பதாக முடிவெடுத்து, இந்த ஊரில் இருந்தால் தனக்கு கேடுதான் என்பதாக முடிவெடுத்து சொல்லப்பட்டது, அந்த ஊருக்கு செல்வாயாக. அங்கே சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், தன் ரப்பை வணங்கி வழிபடுகின்றார்கள். நீ இங்கிருந்தால் பழுதாகி விடுவாய், உடனடியாக நீ அங்கே சென்று. அந்த அடியானும் யோசிக்கின்றான், நான் பழுதாகிவிட்டேன். உடனடியாக வாழ்க்கையுடைய திசையை திருப்புகின்றான், அந்த நகரத்தை நோக்கி செல்கின்றான். போற வழியில் அவன் விழுந்து அல்லாஹ்வை போய் சந்திக்கின்றான். அவ்வளவுதான் நடந்தது. உடனடியாக தன்னை திருப்பி விடுகின்றான் சகோதரர்களே. இவ்வளவுதான். நான் நீங்களும் திருப்ப வேண்டும் என்ற உங்களுடைய உள்ளத்தை சகோதரர்களே. நான் என்னென்ன அசிங்கத்தில் இருக்கின்ற வாழ்க்கையை திருப்பி விடுவதற்கு பேர் தௌபா. தாபை என்றாலே ரஜா என்ற அர்த்தம், திரும்பி விடுவது என்ற அர்த்தம் சகோதரர்களே. எனவே உண்மையாகவே திருப்பிக் கொள்வதற்கும் திருத்திக் கொள்வதற்குமான இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம். சில நிமிடங்கள் போதும் சகோதரர்களே. ரமலான் மகரிபோடு முடிகின்றதா? எனவே இந்த நிமிடத்துக்குள் உண்மையான முடிவெடுத்து சகோதரர்களே, உண்மையான தௌபாவையும் உண்மையான அல்லாஹ்வுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே, பெரியார்களே. ஆக அப்படி எடுத்துக்கொண்டுதான் நான் நீங்கள் பிறநாளுக்கு தயாராக வேண்டும். அந்த புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை முடித்துக் கொள்ளக்கூடிய நானும் நீங்களும் எப்படி முடித்துக் கொள்வது? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமலானுடைய காலம் முடியக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் பெருநாளை, இந்த நோக்கில் ஏற்பட்ட பிழைகள், குறைகள், இவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து இவைகளை எல்லாம் பூரணப்படுத்துவதற்காக வேண்டி சகோதரர்களே, பெரியார்களே, அருமையான வழிமுறையும் நபி அவர்கள் சொல்லித் தந்தார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பல பகுதிகளுக்கு செய்தி அனுப்புவார்கள். وكتب عمر بن عبد العزيز رحمه الله அவர்கள்
அஸீஸ் ஃபீ விலாயத்திஹி இலல் அம்சார், அவருடைய பிரதேசங்களுக்கெல்லாம் செய்தி அனுப்புவார்கள், கடிதங்கள் அனுப்புவார்கள். யஅமுருஹும் பிஹத்மி ரமலான் பில் இஸ்திக்ஃபார் வ ஸதகத்தில் ஃபித்ர், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யும்படியாகவும் சதகத்துல் ஃபித்ராவுடைய அரிசியை கொடுத்து ரமலானை முடிக்கும்படியாகவும் செய்தி அனுப்புவார்கள். எனவே ரமலானை முடித்துக் கொள்வதற்கு அதிகமாக இஸ்திக்ஃபாருடனும் சதகத்துல் ஃபித்ராவின் மூலமாகவும் நாம் அந்த செயல்பாடுகளை செய்து சகோதரர்களை ரமலானை முடிக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கப்படுகின்றது, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகாத்துல் ஃபித்ர் துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃப். சொன்னார்கள், சதகத்துல் ஃபித்ரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ராவை ஃபர்லாக்கினார்கள். ஏனென்றால் நோன்பாளிகளை சுத்தப்படுத்துறதுக்காக. எதிலிருந்து சோர்களை வீணானவைகள் பாவமானவைகளில் இருந்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக சதகத்துல் ஃபித்ராவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லாக்கினார்கள். வதஅமத்தன் லில் மசாகீன், அது மாத்திரமல்ல, மிஸ்கீனானவர்கள் ஏழைகள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு உணவாக மாற்றுவதற்காக வேண்டி சதகத்துல் ஃபித்ராவை அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சவர்களை பெரியார்களே ஃபித்ராவை கடமையாக்கினார்கள். எனவே கழுவி சுத்தப்படுத்தி புதிய ஆடைகளை அணிவதற்கு தன்னை தகுதியாக்கி பெருநாளை ஷைத்தானோடு சேர்ந்து பெருநாள் கொண்டாடாமல் படைத்தவன் விரும்பக்கூடிய அடிப்படையில் பெருநாளை கொண்டாடி அந்த நோக்குக்கான பரிகாரத்தையும் அழகான முறையில் நிறைவேற்றி சகோதரர்களே பெரியார்களே பெருநாளை கொண்டாடுவதற்கு தயாராக வேண்டும். பெருநாளை கொண்டாடிவிட்டு அடுத்த தினத்திலே சகோதரர்களே பெரியார்களே அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு அமலை சொல்லி தந்தார்கள். சகோதரர்களே, அதுதான் 6 நோன்புடைய சுன்னத்தையும் அருமையான தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். எனவே அந்த தொடர்ந்து வரக்கூடிய அந்த நோன்பையும் நோற்று அழகான முறையில் ரமலானை பூர்த்தி செய்து பெருநாளையும் கொண்டாடுவதற்கு தகுதியில் உள்ளவர்களாக மாற்றிக் கொள்வோமாக. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் பரிசுத்தம் நிறைந்த ரமலானாகவும் தௌபாவை பெற்ற ரமலானாகவும் படைத்தவருடைய பொருத்தத்தை பெற்ற ரமலானாகவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவருடைய பொருத்தத்தையும் அடைந்து கொண்ட அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற ரமலானாக ஆக்கி தருவானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னித்து கிருபை செய்வாயாக. சிறிய பெரிய அனைத்து குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து கிருபை செய்வாயாக. அன்புள்ள ரஹ்மான் இரக்கமானவனே யா அல்லாஹ், நீ இரக்கம் உள்ள ரப்பே யா அல்லாஹ், கருணை உள்ள ரப்பே யா அல்லாஹ், உலகத்தில் இரக்கத்தை படைச்சவனே நீதான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய ஞாபகத்துகளுடைய அருட்படைகளை எல்லாம் அந்த பூமிக்கு மேலால் அனுபவித்துக் கொண்டு உனக்கு மாறுபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லாஹ். நன்றி கெட்டவர்களாக நடந்துட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லாரையும் நீ மன்னித்து கிருபை செய்வாயா. இந்த ரமலானிலும் மன்னிப்பில்லாத உதவிகளாக எங்களை விரட்டிடாதே யா அல்லாஹ். உன்னை தவிர எங்களுக்கு வேறு நாயிலும் இல்லையா அல்லாஹ். நீதான் எங்களை ரப்பு யா அல்லாஹ். எவ்வளவு காலம் விளையாடி யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை ஏமாற்றுவது யா அல்லாஹ். எந்த நாளையில் எங்களுடைய ஆண்டின் நரம்புகள் பிடிக்கப்பட போவதற்கு தெரியாது யா அல்லாஹ். இன்னும் எத்தனை நிமிடங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பாக்கியாக இருக்கின்றது தெரியாது யா அல்லாஹ். அன்புள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த புனிதம் நிறைந்த ரமலான் கிடைக்கும் மன்னிப்பில்லாதவர்களாக எங்கள் யாரையும் விரட்டி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், உண்மையாகவே பாவத்திலிருந்து விடுதலை பெற்று எல்லா வகையான ஹராத்திலிருந்து ஒதுங்கி யா அல்லாஹ் உண்மையாகவே எங்களை கழுகி சுத்தப்படுத்தப்பட்ட அப்படிப்பட்ட பரிசுத்த உள்ளத்தை நசீவாக்குவாயாக. உண்மையான தௌபாவை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், தௌபா இல்லாத மூத்து விட்டு பாதுகாப்பாயா. பிறக்கும் பொழுது பாவம் வேண்டாம் என்னட்டு தெரியாம பிறந்தோம் யா அல்லாஹ். உலகத்தினுடைய ஆசைகளையும் நஃப்ஸுக்கும் ஷைத்தானையும் வழிபட்டவர்களாக வாழ்ந்து யா அல்லாஹ் எங்களை அசிங்கப்படுத்தி பாவிகளாகிட்டோம் யா அல்லாஹ். பாவிகளாகவே எங்களை மூத்தாக்கிறாரு யா அல்லாஹ். உண்மையான தௌபாவை தந்தவர்களுடைய நேசர்களாக எங்களை அழைத்துக்கோ யா அல்லாஹ். இந்த ரமலானில் யார் யாருக்கெல்லாம் நரக விடுதலை அளித்தாயோ அந்த உத்தமர்களோடு எங்களை எங்கள் அன்பு மனைவி மக்களை யா அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. யார் யாருக்கெல்லாம் விசேஷ மன்னிப்பு அள்ளி கொடுத்தாயோ அந்த அன்பு மன்னிப்பு கொடுக்கப்பட்ட அந்த உத்தமர்களோடு எங்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. உன்னுடைய அன்பு உன்னுடைய விசேஷமான ரஹ்மத்தை கொண்டு யார் யாரெல்லாம் நீ மூடிக்கொண்டாயோ அந்த உத்தவர்களோடு எம்மையும் என்பது குடும்பங்களையும் எல்லா முஸ்லிம்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. அன்புள்ள ரஹ்மானே இரக்கமானவனே யா அல்லாஹ், எமது பெருநாளை நல்ல நாளாக ஆக்கி தருவாயாக. எல்லா பாவத்திற்கும் பாதுகாக்கப்பட்ட நாளாக ஆக்கி தருவாயாக. எச்சரிக்கக்கூடிய காலங்கள் யா அல்லாஹ் எல்லா நாட்களும் பெருநாளாக ஆக்கி தருவாயாக. எல்லா வகையான கவலைகள் துன்பங்கள் துயரங்களை விட்டு பாதுகாத்து சந்தோஷம் நிறைஞ்ச நல்ல வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இறுதி நாளாகிய வாழ்க்கையினுடைய கடைசி நாள் பெருநாளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், கடைசி நாள் வாழ்க்கையில் பெருநாளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், பல காலம் எல்லாம் பெருநாளாக வாழ்ந்துவிட்டு கடைசி நாள் யா அல்லாஹ் கண்ணீருக்குரிய நாளாகிட்டால் நாங்கள் ஒரு நாளும் யா அல்லாஹ் ஈடேற்றம் பெற முடியாது யா அல்லாஹ். கடைசி நாள் வாழ்க்கையில் பெருநாளாக ஆக்கி தருவாயாக. கடைசி மூச்சை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியத்தோடு கலிமாவோடு ஒருவர் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
الحمد لله الذي له ما في السماوات وما في الأرض وما بينهما وهو الولي الحميد. أحمده تعالى وأستغفره وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله فاتقوه حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فيا عباد الله، أما البكاء من خوف الله وعذابه وشدة عقابه عبادة عظيمة، لأن هذه العبادة أحب العبادة إلى الله سبحانه وتعالى. فقال صلى الله عليه وسلم: ليس شيء أحب إلى الله من قطرتين وأثرين، قطرة من دموع في خشية الله وقطرة دم تغرق في سبيل الله. وأما الأثران فأثر في سبيل الله وأثر في فريضة من فرائض الله. رواه الترمذي. فيا عباد الله، علموا ما علمه الله من دينه وأوامره وافعلوا الخير لعلكم تفلحون. وقال تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ويخرون للأذقان يبكون ويزيدهم خشوعا. وأيضا: والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما. وقال أيضا: قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. نفعني الله وإياكم بهدي كتابه. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا للإيمان والإسلام ووفقنا لاتباع هدي الرسول عليه أفضل الصلاة والسلام. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فيا أيها الناس اتقوا الله تعالى وحافظوا على أوامر الله وأطيعوا الله والرسول لعلكم ترحمون. قال تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته أجمعين. ورضي اللهم عن الأربعة الخلفاء المهديين. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله تبارك وتعالى عنهم، فاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة. محمد أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم اعتقنا من النار، اللهم اعتقنا من النار، اللهم اعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم انصر الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداءك أعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المصوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجيب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.